9th இங்கிலீஷ் தேர்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6, யூனிட் 7. யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரம் 0 to infinity. இந்த ப்ரோஸில் வந்து என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 153ல் பார்த்தீங்கன்னா வாட் வாஸ் த ரியாக்ஷன் ஆஃப் கிளாஸ்மேட் டு ராமானுஜன் கொஷின். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர் டிட் ராமானுஜன் டூ ஹிஸ் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இந்த கொஷின் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 154ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹூ டிஸ்கவர்ட் எ ரேர் மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் இன் ராமானுஜன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 156ல் வந்து கொஷின் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். 5th கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். 7th கொஷின் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் கொஷினில் வந்து ஃபஸ்ட்டு கொஷினும் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு வந்து 5 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க ரிப்பீட்டட் கொஷின். செகண்ட் கொஷின் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 159ல் பார்த்தீங்கன்னா ரைட் அ பேராகிராஃப் 100 to 120 வேர்ட்ஸ் அபவுட் யுவர் ஃபேவரட் பர்சனாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்டர்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 1 மார்க்கில் வந்து கேட்பாங்க. அடுத்து பேஜ் நம்பர் 160ல் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து 1 வேர்டில் வந்து கேட்பாங்க. Convert the following active sentence into passive sentences by supplying an appropriate passive verb form. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேர்டில் கேட்பாங்க. அடுத்து யூனிட் 6 போயம் த காமெட். ஸோ இந்த போயமில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போயமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைமிங் வேர்டு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அலிட்ரேஷன், ஸோ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. இந்த ஸ்டான்ஸாக கொடுத்து ஒரு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டு செய்த கெமிக்கல்ஸ். இந்த ஸ்டான்ஸாக வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ரைமிங் வேர்டு, அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து மெமரி போயம் வந்து கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 166ல் ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. தேர்டு கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 167ல் 5th கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 167ல் போயம் அப்ரிஷியேஷன் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ். ஸோ பேராகிராஃப் கொஷின் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஸோ கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி மதர்ஸ் வாய்ஸ். இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்கெல்லாம் படிச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை ஸ்பீக்கர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் வந்து வரும். அடுத்து யூனிட் 7 ப்ரோஸ் எ பர்த்டே லெட்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பார்க்கலாம். இப்போ புக்கில் பேஜ் நம்பர் 178ல் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் கேரக்டர். ஸோ இந்த கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து பேஜ் நம்பர் 179ல் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 180ல் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 4th கொஷின் இம்பார்ட்டன்ட், 7th கொஷின் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் 3rd, 5th, 6th இம்பார்ட்டன்ட். இது ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 4th கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. 7th கொஷின் வந்து 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிப்பீட்டட் கொஷின் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு, 4th, 7th வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 181ல் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து ரிப்பீட்டட் கொஷின். அடுத்து பேஜ் நம்பர் 183ல் டெவலப்பிங் ஹிண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட், இது படிச்சுக்கோங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் டிட்டர்மினர். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட், 1 வேர்டில் வந்து கேட்பாங்க. ஸோ எல்லா லெசனோட புக் பேக் 1 மார்க் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து 7th போயம் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ். இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். பேஜ் நம்பர் 192ல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அப்புறம் செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட், 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 வேர்டில் கேட்பாங்க.
ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோவிங் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு செகண்டு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஷின். செகண்ட் கொஷினும் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அடுத்து 7th சப்ளிமெண்ட்ரி த கிறிஸ்துமஸ் ட்ரூஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் அண்ட் கேரக்டர் வந்து படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் வந்து கேட்பாங்க. அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு ஐடென்டிஃபை த கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ 1 மார்க்கில் வந்து சினானியம்ஸ், ஆன்டோனியம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி போயம் வந்து பார்த்துக்கோங்க. பேராகிராஃப் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் ஒன்று, போயமில் ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து கிராமரில் இருக்கக்கூடிய புக் பேக் 1 வேர்ட் வந்து பார்த்துக்கோங்க. இது எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மேக்ஸில் ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம்.